முதல்ல காயின் அப்படின்ற ஒரு அண்ணன் தன்னுடைய சொந்த தம்பியை கொன்னுட்டாங்க. கொலை செஞ்சு நடந்துருச்சு. அந்த கொலை நடந்த உடனே மனுஷனை படைச்ச அந்த தேவன் உடனே வந்து காயினை சந்திக்கிறார். காயின்கிட்ட பேசுறாரு, இப்ப நான் கொலை செஞ்சிட்டேன், என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? கொலை செஞ்சாச்சு, இப்ப என்னை போலீஸ் பிடிக்கும், என்னை சிறையில வைக்கும், எனக்கு தண்டனை கொடுக்கும், என் வாழ்நாள் என்னவா மாறிடுமோன்னு எனக்கு பயம். ஆனா என்னை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தியாக கடவுள் என்கிட்ட பேசுறாரு. நான் என்ன பண்ணணும்? கடவுளை நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், சொல்லுங்க. நான் கோபத்துல நீங்க என் காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளல, என் தம்பியுடைய காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என்ன நீங்க ஒதுக்கிட்டீங்க, அவனை நீங்க நீதிமானா மாத்திட்டீங்கன்ற கோபத்துல என் தம்பியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நான் சொல்லி நான் வாழணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு என்னை தாழ்த்தி நான் அவர்கிட்ட கெஞ்சணும், வாழ்க்கைய நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஆனா காயின் அங்க பொய் சொல்றான். காயின் பொய் சொல்றான். உன் சகோதரன் எங்கன்ற எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பொய் சொல்றான். ஆண்டவர்கிட்ட நக்கலா பேசுறான். ஆண்டவர் அந்த காயின்கிட்ட கேட்கிறாரு, வாழ வைக்க அவனோடு பேசுறாரு. காயினு, டேய், நீ வாழணும் தாண்டா நான் வந்திருக்கிறேன், உன்னை வாழ வைக்கணும் தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நீ உன் சொந்த சகோதரனை கொலை செஞ்சிட்டல, ரத்தம் சிந்திட்டீன்னா ஒரு பிரமாணம் இருக்குது, ரத்தத்துக்கு ரத்தம் தாண்டா, நீ சாகணும். நீ சிந்தின மாதிரி உன்னை இன்னொருத்த எவனா கொலை செஞ்சிருவான்டா. நீ செத்துற கூடாதுன்றதுக்காக தான் உனக்காக ஓடோடி வந்த, நீ வாழணுன்றதுக்காக. ஆனா நீ கோபமா பேசுறிய, நீ கசப்போட பேசுறிய, உனக்குள்ள இன்னும் அந்த கோபம் அடங்கலையே அப்படின்னு அவர் கோபப்பட்டுட்டு போகல. உன்னை வாழ வைக்கணும்னு வந்தா நீ நான் ரொம்ப நக்கலா பேசுற, நீ நான் திமிரா பேசுற, எப்படி வேணா வாழ்ந்துக்கடா அப்படின்னு விட்டுட்டு போனாரா? அந்த கோபக்காரங்கிட்ட இன்னும் டைம் எடுத்து அவரு ஆசீர்வதிக்கிறாரு. நீ கோபப்பட்டா கூட பரவாயில்ல காயினே, உனக்கு நான் வாழ்க்கை தருகிறேன்.